எதற்காக நாம் ஆலயத்துக்கு வருகிறோம்? எல்லாரும் சொல்லுவாங்க தேவனை ஆராதிக்க. அப்படிதானே? தேவனை ஆராதிக்க தான் வர்றோம். தேவனை ஆராதிக்கிறதுக்கு வரோமா, வேற எதுக்காக வர்றோமா? அது ஒண்ணுதான் நம்முடைய நோக்கமா, வேற நோக்கமா? தேவனை ஆராதிப்பது ஒரு ஸ்லாக்கியம், தேவனை ஆராதிப்பது ஒரு பாக்கியம். அந்த கிடைத்த ஸ்லாக்கியத்தை பாக்கியமாக மாற்ற வேண்டும். அந்த கிடைத்த ஸ்லாக்கியம் எப்போது பாக்கியமாக மாறும் என்றால், நாம் தேவனுடைய சந்நிதியில் வந்து ஆவியோடு உண்மையோடும் அவரை பாடி துதித்து ஆராதிக்கும் போது அது பாக்கியமாக மாறும். அல்லேலூயா. சிலர் ஒரு ஸ்லாக்கியம், எல்லாருக்கும் ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்கு வருவதற்கு எல்லாருக்கும் ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை பயன்படுத்தி ஆலயத்துக்கு வர்றாங்க. ஆனா அது பாக்கியமா மாறுறதில்லை. ஏன்னா அவங்க எதுக்கு ஆலயத்துக்கு வந்தாங்களோ அவங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவது தேவனை பாடி துதித்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தை கேட்டு மகிழ்ச்சியோட செல்வதற்கு. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஆலயத்தை விட்டு செல்வதற்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்தா மகிழ்ச்சியோட போகலாம், துக்கத்தோடு ஆராதனை செய்தா துக்கத்தோட போகலாம். அப்ப நம்ம மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடி நாம் மகிழ்ச்சியாக ஆராதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் அதன் பதில். அப்ப எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வர்றோம்? வேதத்திலே சில பகுதிகளை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை துதித்து பாடி மகிழ்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து பாக்கியங்களை நன்மைகளை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்காய் வாழும் ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த எல்லாரும் நன்மை பெற்றுக் கொண்டார்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்லுவேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் போது இங்கே ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 பேர் ஆலயத்துக்கு வந்தார்கள். 2 பேரும் ஜெபித்தார்கள். ஒருவன் நீதிமானாக்கப்பட்டான், ஒருவன் நீதிமானாக்கப்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லுகிறேன் என்றார். அப்படியானால் ஆலயத்துக்கு வந்தது 2 பேரும் தான். 2 பேர்லே ஒருவன் தான் நீதிமானாக்கப்பட்டான், ஒருவன் தான் வந்தபடியே திரும்பி போனான். அல்லேலூயா. அப்படியானால் தேவாலயத்துக்கு வந்து ஜெபிக்கிற எல்லாரும் நீதிமான் ஆகிறது இல்ல, எல்லாரும் சந்தோஷம் அடைகிறது இல்ல, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்ல. ஜெபிப்பதற்கு ஆலயத்திலே வந்தாலும் ஆலயத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதோ அப்படி நாம் ஜெபிக்கும் போது மட்டும்தான் ஜெபத்தின் பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்ததினாலே பலன் கிடைக்க போவதில்லை. யோசித்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போற எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யறது இல்ல, நல்ல வெற்றி அடைகிறது இல்ல. 9ஆம் வகுப்பு வரை எல்லாம் ஆல் பாஸ். அப்புறம் எப்படி அவன் வேண்டும்? இங்கே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லுகிறேன், ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனும் தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. ஒரு பாலிசி, ஒரு இங்கே ஒரு லா ஒரு ஒழுங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரிசேயன் வந்து தன்னை புகழ்ந்து தான் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கிறேன் என்று
ஆண்டவருக்கு முன்பாக வந்து இங்கே சொன்னான். அல்லேலூயா. என்னவெல்லாம் செய்கிறேனோ அதையெல்லாம் சொன்னான். ஜெபம் என்று சொல்லுவது நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்று சொல்வதற்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லவும் அவசியம் இல்லை. எல்லாம் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வேத சட்டத்தின்படியாக திட்டத்தின்படியாக நாம் ஜெபித்தால் மட்டும்தான் நம்ம நீதிமானாக முடியும். அல்லேலூயா. அப்படியானால் நீதிமானாக முடியும்னா சந்தோஷத்தை அடைய முடியும், ஆசீர்வாதம் அடைய முடியும். என்றால் இவன் அல்ல, அவனே என்ன செய்தான்? நீதிமானாக்கப்பட்டான். அப்படியானால் ஒருவன் நீதிமானாக்கப்பட்டான் என்றால் தேவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது, தேவனுடைய முன்பாக அவன் நீதிமானாக ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமானால் ஆலயத்துக்கு வருவது மட்டுமல்ல, ஜெபிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து வேத வசனத்தின்படியாக ஜெபித்தால் மட்டும்தான் நாம் நீதிமானாக்கப்படுவோம், அல்ல ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு அப்படி இருந்தால் ஆராதனைக்கு எப்படி இருக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள் சொல்லி இருக்கிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. வந்தோம் தொழுதோம் போனல்ல, தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே விருப்பத்தின்படி நாம் தொழுது கொண்டால் மட்டுமே தொழுகையின் பலன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் நமக்கு எப்படியெல்லாம் தொழ வேண்டும் என்றும் எப்படியெல்லாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஆராதனையின் மத்தியிலும் நம்ம சொல்லுகிறோம். நம்ம எல்லாம் தேவனை ஆராதிக்க வேண்டிய விதமாய் ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் அப்படி ஆராதிக்கிறோமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் என்ன சொல்றது? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கு, எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு கண்டிஷன், நிபந்தனை விதைக்கிறீர்கள். அப்படியானால் நம்ம ஆலயத்துக்கு வந்து நமக்கு பிரியமானபடி தொழுது கொண்டால் பிரயோஜனம் இல்லை, நாம் நினைத்தபடி ஆராதித்தால் பிரயோஜனம் இல்லை. இங்க வேதம் என்ன சொல்லி இருக்கு கவனியுங்கள். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது ஒரு நிபந்தனை, இது ஒரு கட்டளை. எப்படி ஜெபிப்பதற்கு சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நிபந்தனைகளின்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், யோவானுடைய சீஷர்கள் ஜெபிக்கிறார்கள், எங்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுத்தாரும் என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு இப்படி நீங்கள் ஜெபியுங்கள் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தின்படியாக நாம் ஜெபித்தால் மட்டும்தான் நமக்கு ஜெபத்தின் பலன் கிடைக்கும். இப்ப தொழுது கொள்ளுவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றும் இந்த வேத வசனங்கள் சொல்லி இருக்கிறது. அப்படியானால் அப்படி தொழுது கொண்டால் மட்டும்தான் அந்த தொழுகைக்கான பலன், தேவனை ஆராதித்ததற்கான பலன் நமக்கு கிடைக்கும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் விதமாய் சொல்லி இருக்கிறது. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனே, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சுத்த இருதயத்தோடு. நான் 2 வாரங்களுக்கு முன்பாக சொன்னேன், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? நாம் எதெல்லாம் கேட்டோமோ அது இருக்கிறது, நாம் எதெல்லாம் பார்த்தோமோ அது இருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? சுத்தம் இருக்கிறது என்றால் சுத்தமான வார்த்தைகளை கேட்க வேண்டும், சுத்தமுடையவர்களாய் காணப்பட வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போதுதான் நம்ம இருதயத்திலே சுத்தம் இருக்கும். இங்கே சொல்லப்பட்டு சுத்த இருதயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுடனே. அப்படியானால் நாம் எப்படி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும்? யாருடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் சுத்த இருதயம் உள்ளவர்களுடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நாமும் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை அசுத்தத்துக்கு விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும். அசுத்தமான வார்த்தைகளை கேட்கக்கூடாது, அசுத்தமான காரியங்களை பார்க்க கூடாது, அசுத்தமான காரியங்களை பேசக்கூடாது. இந்த 3 காரியத்தை செய்தால்தான் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 7 நாளும் அசுத்தமானதை கேட்டுட்டு அசுத்தமானதை பார்த்துட்டு நாம வந்து தேவனை ஆராதித்தோம் என்றால் நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஏனென்றால்
7 நாட்களும் நான் கேட்ட, பார்த்த, பேசின இந்த வார்த்தைகளால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கும். இந்த இருதயம் நிரம்பி இருக்கிறது எதனால் நிரம்பி இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். நம்ம எப்படி கர்த்தரை துதிக்க முடியும்? இங்க இருக்கிற அநேகர் துதிப்பதில்லை. நானும் பார்க்கிறேன், நிறைய பேர் துதிக்கிறதே இல்லை. கண்ணை மூடிட்டு இருக்கிறாங்க, தலையை தவிர. அப்பதான் ஷர்ட் எடுத்து இப்படி போட்டு அழகா பாக்குறாங்க, சாரியை சரி பண்றாங்க, முடிய கூட சரி பண்றாங்க. ஆராதிக்கிற நேரத்துல தலையை இப்படி வச்சு முடிய அலங்காரம் பண்றாங்க, சேலையை சரி பண்றாங்க, ஷால் எடுத்து போடுறாங்க, இன்னும் என்னமெல்லாமோ செய்யறாங்க ஆராதிக்கும் போது. கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம் என்றால் பயபக்தியோட கர்த்தரை ஆராதிப்பது, சுத்த இருதயத்தோட ஆராதிப்பது. சுத்த இருதயத்தோடு ஆராதித்தால் நம்முடைய ஆராதனை சுத்தமா இருக்கும். அசுத்த இருதயத்தோடு தேவனை துதித்தோமானால் நம்முடைய ஆராதனை அசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகர் அப்படி தேவனை பாடுறதில்ல, தேவனை துதிக்கிறதில்ல, தேவனை ஆராதிக்கிறதில்ல. எப்படி ஆராதனையின் பலன் உங்களுக்கு கிடைக்கும்? அதான் சொன்னேன், ஒரு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம், அவன் அங்க போய் படிச்சாதான் அது அவனுக்கு எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அது அவனுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். அட்டெண்டன்ஸ் கொடுக்க போனான்னா என்ன இருக்கு யோசித்து பாருங்க. நம்முடைய அநேக பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு பயந்து அல்ல ஜாலியா போறதுக்காக காலேஜ் போறாங்க. அங்க போய் சொல்லிக் கொடுக்க படிச்சு அதுல வாழ்க்கையில முன்னேறணுங்கிற எண்ணம் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் பேருக்கு தான் தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும், அந்த ஆராதனையின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவர்கள் துதிக்கிறார்கள், அவர்கள் ஜெபிக்கிறார்கள், அவர்களை யாரும் அசைக்கவே முடியாது. அவர்கள் எதையும் கவனிக்கிறது இல்லை. அவங்க தேவனை பாடுகிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க. அல்லேலூயா. வேறு சிலரோ தங்களுடைய சரீரத்தின் மேலும் தங்களுடைய எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் எங்கோ இருக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்களேன். நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அந்த கம்பெனியில போய் கொடுத்த வேலையை செய்யாம அங்க இங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. கொடுக்கப்பட்ட வேலையை உண்மை உத்தமமாக மிக சிரத்தையோடு மிக வேகமாக நன்றாக செய்தீர்களானால் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், உங்களை வேலைக்கு வைத்துக் கொள்வார்கள். நீங்க போய் அங்க பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு நேரம் தாட்டுற மாதிரி இருந்துன்னா திரும்ப உங்களை கூப்பிடுவாங்களா வேலைக்கு? உங்களை வேலைக்கு வைத்துக் கொள்வார்களா? இதே மாதிரிதான் ஆண்டு வரும். நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க, உண்மைதான், நிறைய பேர் வர்றாங்க. ஆனா வந்து என்ன செய்றீங்க யோசித்து பாருங்கள். தேவனை நீங்கள் பாடுகிறீர்களா? தேவனை துதிக்கிறீர்களா? தேவனை ஆராதிக்கிறீர்களா? இல்ல. எப்படி ஆராதனையின் பலன் கிடைக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. சரி, ஒரு கூட்டத்தார் வந்து ஜெபிக்க வந்தார்கள். ஜெபித்ததிலே கூட ஒருவன் தான் நீதிமானாக்கப்பட்டான், இன்னொருவன் நீதிமானாக்கப்படவில்லை. அவன் அசுத்தத்தோடே என்ன சொல்லலாம், துன்மார்க்கமாகவே அவன் போய்விட்டான். அவனுடைய ஜெபம் அவனுக்கு பலனளிக்கல. ஏனென்றால் தேவன் நீதிக்கப்பட்டு தேவனுடைய அந்த வார்த்தையின்படியாக அவன் ஜெபிக்கவில்லை, ஆகவே பலனை பெறவில்லை. 2 பேர் காணிக்கை போட வந்தாங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அல்லேலூயா. முதல்ல ஜெபிக்க வந்தாங்க, இங்க 2 பேர் காணிக்கை போடுறாங்க. 2 பேர்ல நிறைய பேர் காணிக்கை போடுறாங்க. இந்த காணிக்கைகள்ல ஒரு காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார் என்று அர்த்தம், அப்படிதானே? ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் போட்டார்கள், அதையெல்லாம் அங்கீகாரம் பண்ணவில்லை. ஏழை விதவை 2 காசை போட்டால் அதை தேவன் அங்கீகாரம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் ஆலயத்துக்கு வருகிறோம், காணிக்கைகளை போடுகிறோம், ஆனால் அந்த காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்தாரா என்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் இங்கேயும் அவர்கள் 2 பேரும் அந்த ஏழை விதவையும் போட்டால் மற்றவர்களும் போட்டார்கள். ஆனால் ஒன்றை மட்டும்தான் தேவன் அங்கீகரித்தார். அவர் சொன்னார், இந்த விதவையே அதிகமாய் போட்டாள், ஏனென்றால் அவர்கள் எல்லாம் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவ்வளவு தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க.
நம்ம ஆலயத்துக்கு வந்து தேவனுக்கு காணிக்கையும் போடுகிறோம். அந்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டாரா என்பது ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினை அவன் காணிக்கையோ கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நாம் காணிக்கை போடும்போது அந்த காணிக்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நீங்க 2 துட்டு தான் போடணும், அதுக்கு மேல போடக்கூடாது. அல்லேலூயா. 2 துட்டு போட்டார், நிறைய போட்டவங்களை தேவன் அங்கீகரிக்கல. அப்ப நாங்களும் அடுத்த வாரத்திலிருந்து 2 துட்டு போடுறோம் பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, 2 துட்டு என்று சொல்லுவது அந்த இஸ்ரவேலின் அந்த யூதாவின் நாட்களிலே ஒரு நாளின் சம்பளத்துக்கு அடையாளம். அது ஒரு சம்பளம். அல்லேலூயா. 2 அங்கே சொல்லப்பட்ட 2 காசுக்கு 2 துட்டுக்கு சரியான ஒரு காசுக்கு இணையான, அப்படித்தான ஒரு வசனம் சொல்லி இருக்குல்ல. அவள் அந்த 2 துட்டை போட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் நம்முடைய வறுமையிலிருந்து போடுகிறதை, நம்முடைய எளிமையிலிருந்து போடுகிறதை, மனமு வந்து போடுகிறதை, நம்முடைய ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தவளை போடுகிறவளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பணக்காரர்கள் போடுகிறதை அல்ல தேவன் அங்கீகரிக்கிறது, ஏழைகள் போடுகிறதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தை சொல்லு, அவள் தன்னுடைய ஜீவனத்துக்குண்டாயிருந்ததை எல்லாம், அல்லேலூயா, ஜீவனத்துக்குண்டாயிருந்ததை போட்டு விட்டாள். அப்படியானா அவள் தன்னுடைய கையில எதையும் வைக்காமல் எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். அல்லேலூயா. இன்றைக்கு நான் காணிக்கை எடுக்கும் போது உங்க பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் போட்டுருங்க அப்படின்னு சொன்னா போட்டுருவீங்களா? இப்பதான் பாக்குறாங்க, ஐயோ இன்னைக்கு பார்த்து ஒரு 500 ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு வந்தேன், பாஸ்டர் அதுல குறி வச்சுட்டாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவள் தன்னுடைய ஜீவனத்துக்கு, அவள் தன்னுடைய வறுமையிலே தன்னுடைய ஜீவனுக்கு உண்டாயிருந்ததை போட்டாள் என்றதை பார்த்த போது ஆண்டவர் அதை அங்கீகரித்து அதை மேன்மை பாராட்டினார். அல்லேலூயா. அப்படியானால் நாம் நம்முடைய வறுமையிலிருந்து எடுத்து போடுகிறதை கர்த்தர் பாராட்டுகிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் போடுகிறதை அல்ல, ஏழைகள் போடுகிறதை, வறுமையிலே இருக்கிற போடுகிறதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் 2 பேர் காணிக்கை செலுத்த வந்தார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 5:24. அங்கேதானே பலிபீடத்தில் 23 இருந்து வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடனே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கைகளை செலுத்து. அல்லேலூயா. காணிக்கை செலுத்துகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஒருவருக்கு ஒப்புரவாகிறவர்களாக, யாரோடும் பகையும் விரோதம் இல்லாதவர்களாக காணிக்கை செலுத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய நிபந்தனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சண்டை போட்டுட்டு ஒருவருக்கு ஒரு பகையும் வைராக்கியம் விரோதங்களையும் வைத்து விட்டு நீங்கள் வந்து எவ்வளவு காணிக்கை செலுத்தினாலும் அது அங்கீகரிக்கப்படுகிறதில்லை. அல்லேலூயா. அதை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. இங்க ஆண்டவர் திட்டமாய் சொல்லிவிட்டார், நீ காணிக்கை செலுத்த வந்தார் உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொன்னார். அப்படி செலுத்தாத காணிக்கை எனக்கு வேண்டான்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுமா? ஐயோ, அப்ப இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கை போடாம போயிருவாங்க. அல்லேலூயா. எனக்கு அவனோட பகை இருக்கு, விரோதம் இருக்கு, நான் எப்படி காணிக்கை போடுறது? என் காணிக்கை தான் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு, அப்ப நான் என் காணிக்கை போகணும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு போயிட போறாங்க. போனாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. அப்படி போனாலும் பரவாயில்லை, நாங்கள் உங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளலாம், ஆண்டவர் உங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. என்றால் இப்படித்தான் காணிக்கை செலுத்துகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும். காணிக்கை செலுத்துறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு செலுத்துகிறார் என்பதையெல்லாம் ஆண்டவர் உற்று கவனிக்கிறார் என்பதை இந்த 2 காரியங்களும் நமக்கு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் எவ்வளவு போடுகிறார் என்று பார்த்தார், எப்படிப்பட்டவர்கள் போடுகிறார் என்று பார்த்தார். இங்கே காணிக்கை போடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் காணிக்கை போட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டு என்று கண்டால் முன்பு போய் அவனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. இங்க அருமையா சொல்லிட்டாரு. அந்த 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் வசனத்தில் சொல்றாரு, அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய். அல்லேலூயா. நான் தான் ஒப்புரவாகலையே, காணிக்கை இன்னைக்கு போட வேண்டாம்னு பாக்கெட்ல போட்டு போயிடாதீங்க. இங்க வேதம் என்ன சொல்லி இருக்கிறது?
அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை விட்டு போய் வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரன் ஒப்புரவாங்கி பின்பு வந்து உன் காணிக்கை பெட்டியில போடு. அதுவரையிலே காணிக்கை பெட்டிக்கு வெளியில வச்சிரு. இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் ஞானமா தான் சொல்லி இருக்கிறாரு. இல்லாட்டி நம்ம ஆளுங்க எப்பவும் தங்களுக்கு சாதகமானவே பார்ப்பாங்க. காணிக்கை செலுத்த வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு. நான் ஏன் செலுத்தணும்? ஆனா என்னைக்கு ஒப்புரவாகறனோ அன்னைக்கு செலுத்திக்கிறேன் அப்படின்னு பாக்கெட்ல வச்சுட்டு போயிருவாங்க. அதனால ஆண்டவர் சொன்னாரு, காணிக்கையை பாக்கெட்ல வச்சுட்டு போகாத, பலிபீடத்துல வையு, நீ போய் ஒப்புரவாகு, பின்பு வந்து காணிக்கை பெட்டியில போடு. அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, ஜெபிக்கிறவர்கள் இப்படி ஜெபித்தால் தான் அவர்கள் பாக்கியம் அடைவார்கள், நன்மை அடைவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காணிக்கை செலுத்துவர்கள் இப்படி செலுத்தினாதான் அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நமக்கு எல்லாம் பரிச்சயமான ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துல எல்லாரும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த நேரத்தில் திடீரென்று 2 விசுவாசிகள் வந்தார்கள். கணவனும் மனைவியுமாய் வந்தார்கள். அவருடைய பேர் அனனியா, சப்பீராள் என்கிற 2 பேர் வந்தார்கள். அல்லேலூயா. நல்ல விசுவாசிகள். அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. நாம் நம்முடைய சொத்தை விற்று ஆண்டவருக்கு கொண்டு காணிக்கையாக கொடுப்போம் என்று சொல்லி முதல்ல சொத்தை விற்பதற்கு முன்பதாக அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் அப்படிதான். விற்காத சொத்தை வித்தா ஆண்டவரே பாதியை உமக்கு கொடுத்துரும்பாங்க. வித்த பிறகு மனசு மாறிடும். அல்லேலூயா. ஒரு பெருந்தொகை வர வேண்டி இருக்கிறது. அந்த பெருந்தொகை வந்த ஆண்டவரே உமக்கு பாதியை காணிக்கையா கொடுத்துறேன் அப்படிம்பாங்க. அது வந்த உடனே மனசு மாறிடும். பாதி கொடுக்கணுமா, இவ்வளவு கொடுக்கணுமா? சரியாக தசமமாக கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் கூட ஒரு பெருந்தொகை வரும்போது, ஐயோ இதுல தசமாகுமா, இதுல தசமா கொடுத்தா பாஸ்டர் வீட்டெல்லாம் கட்டிடுவாரு, அதனால இவ்வளவுல எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. இங்கே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேர் தங்களுடைய சொத்தை விற்றார்கள், தங்களுக்கு உண்டானதை விற்றார்கள், அதை தேவனுடைய சமூகத்திலே செலுத்த வந்தார்கள். செலுத்தவும் செய்தார்கள். அல்லேலூயா. செலுத்துவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்தார்கள். என்ன செய்தார்கள்? அதில் ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து வந்தார்கள். அல்லேலூயா. வந்து செலுத்தும் போது பேதுரு கேட்டான், நீங்கள் இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா என்று கேட்டார். அல்லேலூயா. ஆமாம், இவ்வளவுக்கு தான் என்று முதல்ல யார் சொன்னா? அனனியா சொன்னான். அல்லேலூயா. சொன்ன உடனே என்ன நடந்தது? கீழே விழுந்து ஜீவனை விட்டான். அல்லேலூயா. அதற்கு பிறகு அம்மா வர்றாங்க. அல்லேலூயா. அம்மா நம்ம நல்லா பத்திரப்படுத்திட்டு வந்திருப்பாங்க. அல்லேலூயா. நல்லா பத்திரப்படுத்தி வீட்டை 2 முறை பூட்டி எடுதலாம் பாட்டெல்லாம். அம்மா கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. வந்த உடனே அம்மா கிட்ட கேட்டாங்க, இவ்வளவுக்கு தான் விட்டீர்களா? ஆமா, இவ்வளவுக்கு தான் விட்டான். இதோ உன்னுடைய கணவனுடைய பாடி எடுத்துட்டு போனவங்க இங்க நிக்கிறாங்க, இப்போ அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னவன அவளும் கீழே விழுந்து செத்து போனான். அல்லேலூயா. யாராவது கேட்டாங்களா, நீ இடத்தை வித்துக்கோ, நீ அதையெல்லாம் வித்து ஆண்டவருக்கு கொடுன்னு கேட்டாங்களா? உங்களுடைய மனதிலே நிர்ணயம் பண்ணினீர்கள். தேவனுக்கென்று கொடுக்க வேண்டியவைகளை, தேவனுக்கென்று மனதிலே நிர்ணயம் பண்ணினவைகளை தேவனுக்கு கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு என்று இங்கே காண்பிக்கிறது. இவர்களும் அதை செலுத்த வந்தார்கள். ஆனால் செலுத்தினதில் ஒரு பங்கை வைத்தார்கள். நம்மள எத்தனை பங்கை வைத்திருக்கிறோம்? அங்கே 5ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து, ஒரு பங்கு. அப்புறம் மொத்தம் எத்தனை பங்கு? 2 பங்கு. எவ்வளவு வச்சா? ஒரு பங்கை வச்சு, அப்படின்னா 50% வச்சுட்டாங்க. 50%, 50% வைத்து விட்டு 50% கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பங்கா வச்சு ஒரு பங்கை ஒளித்து வைத்தார்கள், ஒரு பங்கை கொண்டு வந்தார்கள். வாசிக்கலாம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அல்லேலூயா. அதுவரை நல்ல விசுவாசிகள் தான் அனனியா, சப்பீராள், சபையில நல்ல விசுவாசிகள். ஆகவே இப்பொழுது சாத்தான் அவருடைய இருதயத்தை நிரப்பி விட்டான். எப்படி? இவ்வளவும் கொடுத்துறாத, இவ்வளவு கொடுக்க கூடாது, இவ்வளவுதான் கொடுத்தா போதும், உனக்கு வேண்டாமா? உனக்கு கஷ்டம் வரும்போது பாஸ்டர் ஹெல்ப் பண்ணுவாரா, அல்லது யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, நீ பாதியை வச்சிரு, மீதியை கொண்டு கொடு அப்படின்னு சாத்தான் உள்ளத்தை நிரப்பினான்.
எத்தனை பேர்கிட்ட சாத்தான் அப்படி சொல்லி இருக்கிறான்? இவ்வளவு கொடுக்காதீங்க, இவ்வளவு தசமாங்கலாம் கொடுக்காதீங்க, இவ்வளவு கொடுத்தா எவ்வளவு அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வந்துடும். அல்லேலூயா. ஆனா கூட்டி கழிச்சு கடைசியில பார்த்தா எல்லாமே நஷ்டமா தான் இருக்கும். கீழே வாசிக்கலாமா? எங்க சொல்லப்பட்டிருக்குது, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். அல்லேலூயா. ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல, உண்மைதான். ஆண்டவர் தசமாக கேட்கிறாரா? இல்ல. ஆண்டவர் காணிக்கை கேட்கிறாரா? இல்ல. ஆண்டவர் எதுவும் கேட்கல. அல்லேலூயா. அப்ப சபையில எதுக்கு தசமாக காணிக்கை? வேதம் நமக்கு சில வழிமுறைகளை கொடுத்திருக்கு. நம்முடைய ஊழியங்கள் நடப்பதற்காக, ஊழியர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, இன்னும் பல இடங்களில் ஊழியம் செய்வதற்காக தேவன் சில சட்டத்திட்டங்களை வேதத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அந்த சட்டத்திட்டங்கள் நடக்கும் போதுதான் ஊழியங்கள் நடக்கும், சபை நடக்கும், சபை பராமரிக்கப்படும். இதெல்லாம் நம்ம வேத வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். அல்லேலூயா. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். பேதுரு ஒண்ணுமே சொல்லல. நீ இப்ப செத்துருவ அப்படின்னு பேதுரு சொல்லி இருந்தா அன்னைக்கு பேதுரு சிறைச்சாலையில கொண்டு போட்டுருப்பாங்க. ஏன்னா பேதுரு சொல்லிதான் யாரு செத்துட்டா? அனனியா செத்து போனான்னு. பேதுரு ஒண்ணுமே சொல்லல. அதை கேட்ட உடனே விழுந்து என்ன செய்தான்? அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு சபையில் அப்படி நடக்குன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு சபையில் அப்படி நடக்குன்னு நினைப்போம். எத்தனை பேர் செத்து விழுவாங்க? நான்லாம் சாக மாட்டேன் பாஸ்டர். ஒரு கை கூட உயர காணோம். நானெல்லாம் சாக மாட்டேன் பாஸ்டர், நல்லா கரெக்டா இருக்கேன் பாஸ்டர். அல்லேலூயா. இவளை கேள்விப்பட்ட யாவருக்கு என்ன உண்டாயிட்டு? பயம் உண்டாயிட்டு. தேவனுக்கு செலுத்த வேண்டியவை ஒரு நாளாவது உங்களுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்திருக்கும், நம்ம கண்டிப்பா தசமா கொடுக்கணும். ரொம்ப நாளா 10 ரூபாயே காணிக்க போட்டுட்டு இருக்கோம், அதை 20 மாத்தணும். இப்படி எல்லாம் நம்முடைய மனதில் ஒரு எண்ணம் வந்திருக்கும். அப்படி எண்ணம் வந்த பிறகும் நம்ம அதை செலுத்தல அப்படின்னா அது தப்பு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க தசமா செலுத்தாது தப்புன்னு சொல்லல, நீங்க காணிக்க கொஞ்சமா போடுறது தப்புன்னு சொல்லல. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய மனதிலே ஆமாம் தசமபாகம் கண்டிப்பாய் செலுத்த வேண்டும், அது கர்த்தருடைய வசனத்தின்படி ஆனது என்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த எண்ணம் வந்த பிறகு நீங்கள் அதை செலுத்தாவிட்டால் தப்பு. காணிக்க ரொம்ப வருஷமா 10 ரூபாயை போட்டுட்டு இருக்கோம், அதை 20 போடணும் அல்லது 50 போடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்தோம், அதை போடல அப்படின்னா அது தப்பு. உங்க மனசுல அப்படி எண்ணமே வரலன்னா நீங்க என்ன போட்டுட்டு இருக்கீங்களோ அதை போடுங்க. எந்த தசமம் கொடுக்கலையா கொடுக்காதீங்க. ஆனா என்றைக்காவது ஆவியானவர்களோடு பேசி இருப்பார், என்றைக்காவது தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசி இருக்கும், தேவனுடைய ஊழியருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே தைத்திருக்கும், உங்களுடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட எண்ணம் உண்டாயிருக்கும். நானும் தசமம் செலுத்தணும், தப்பு செஞ்சுட்டே இருக்கிறேன், இன்னும் செலுத்தல அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மனதிலே உண்டாயிட்டு இருந்தால் நீங்கள் தசமம் செலுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்கே காணிக்கை போடுவதிலும் என்ன நினைச்சாங்க? 2 காசை போட்டவை ஏழை விதவை போட்டதை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. இரண்டாவது, பிறரிடத்தில் ஒப்புராகாமல் செலுத்துகிற காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறது இல்ல. மூன்றாவதாக, தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தாத போது அது மிகப்பெரிய தவறாக மாறி இங்கே அனனியாவும் சப்பீராலும் என்ன விழுகிறார்கள்? செத்து விழுகிறார்கள். அல்லேலூயா. இன்னொரு கூட்டத்தார் சபைக்கு வருகிறார். யாக்கோபுக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது அப்படின்னா ஆலயத்துக்கு எப்படிப்பட்டவங்க எல்லாம் வருவாங்க? பொன் மோதிரம் போட்டவங்க வருவாங்க, மினுக்குள்ள வஸ்திரம் தரிச்சவங்க வருவாங்க, ஒருத்தன் கந்தையான வஸ்திரம் தரிச்சவனும் ஆலயத்துக்கு வருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சிலவங்களுக்கு மினுக்குள்ள வஸ்திரம் தான் சர்ச்சை கட்டுறதுக்கு பிடிக்கும். வேற எங்க கட்ட போறேன், நான் வேற எங்கேயும் போறதில்லை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தானே போறேன், இந்த நல்ல ட்ரெஸ்ஸை கட்டிட்டு போனா என்ன அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வரும். வருதா வரலையா? வருது வருது, நிறைய பேருக்கு வருது. அல்லேலூயா. இங்கே மினுக்குள்ள பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, அல்லேலூயா.
அப்படி ஆலயத்தில் வரும்போது அங்கே சொல்லி இருக்கிறது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி ஆ, நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், ஆ, தரித்திரனை பார்த்து ஆ, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியண்டிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், ஆ. உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிப்பீர்கள் அல்லவா? அல்லேலூயா. இடம் பிடிப்பாங்க பாருங்க சர்ச்சில், ஒரு பெர்மனன்ட் இடம். அல்லேலூயா. அவங்க பக்கத்துல அவங்க தான் வந்து உட்காருவாங்க, இவங்க யாரும் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. இல்ல, எனக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கட்டும் அல்லது கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கட்டும், ஆலயத்துல எல்லாரும் சமம். அல்லேலூயா. எல்லாரும் வரத்தான் செய்வாங்க. மெனுக்குள்ள வஸ்திரம் தரிச்சிருக்கவங்க வரத்தான் செய்வாங்க, பொன் மோதிரம் போட்டவங்க வரத்தான் செய்வாங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்க கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கவங்களும் வரத்தான் செய்வாங்க. எல்லாரும் சரி சமமாக பாவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களும் வர்றாங்க. ஆனால் சிலர் மட்டும் தேவனிடத்திலிருந்து நன்மை வரும்படியாய் சபைக்கு வருகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் ஜெபிக்க வருகிறார்கள், சிலர் காணிக்கை செலுத்த வருகிறார்கள், சிலர் தசமபாகம் செலுத்த வருகிறார்கள், சிலர் என்ன செய்கிறார், தேவனுக்கு செலுத்தாம போகிறார்கள், சிலர் என்ன செய்கிறார்கள், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து வருகிறார்கள், சிலர் கந்தை வஸ்திரம் தரித்து வருகிறார்கள். எல்லா விதமான ஜனங்களும் ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெறும்படியாக வருகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் போது அங்கே ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனியை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 18 வருஷமாய், அது எந்த அப்போஸ்தலர்கள் இல்ல, மத்தேயு சுவிசேஷமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ அங்கே வந்திருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? லூக்கா 13ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத குனியாயிருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த பலவீனமாயிருந்தாலும் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவதை நிறுத்த மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? செத்த ஆலயத்திலே சாவேன். ஹலோ, சாவை பத்தி சொன்னா மாத்திரம் சாவு மூஞ்சி வந்துருது. அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி சொல்லுவாங்களே, பேர் உடனே பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்கிறாங்கப்பா. இதை சொன்ன உடனே இங்கே சொல்லப்படு கொண்டு இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். அல்லேலூயா. இவள் கர்த்தருடைய அற்புதத்தை பெறுகிற வரை வந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஒரு நாள்ல இயேசு அங்கே வந்தார். இயேசு அவளை பார்த்து என்ன சொன்னார்? அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவ காணிக்க போட வரல, அவ என்ன செய்யல, இன்னும் வேற எதையும் செலுத்த வரல, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து வரல. அவ எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனி வந்தாள். அல்லேலூயா. அப்ப மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனும் இந்த நிமிரக்கூடாத கூனியும் கொஞ்சம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனும் இருக்கிறான், எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியும் இருக்கிறாள். நல்ல வஸ்திரம் கூட தரிக்க முடியாது. ஏன்னா எவ்வளவு நிமிரக்கூடாத கூனின்னா அவளுக்குன்னு தனியா ட்ரெஸ் பண்ணணும், ட்ரெஸ் தச்சிருக்கணும். சாதாரணமா எல்லாரும் போடுற மாதிரி போட முடியாது. ஆனால் அவள் அங்கே இருந்தாள். இயேசு அவளை கண்டு, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. தேவனுடைய அற்புதத்தை பெறுமிடம் ஆலயம். அல்லேலூயா. விடுதலை பெற முடியாதவர்கள் விடுதலை பெறுகிற இடம் ஆலயம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள்ல இயேசு உன்னை தொடுவார், உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவாய். அந்த வசனம் சொல்லி இருக்கிறது. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதுவரை அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியல.
ஆனால் இப்பொழுது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு ஆலயத்துக்கு வருவார்கள். அது வேதம் சொல்லுகிறது உண்மைதான். அல்லேலூயா. பெருமைக்காக வருவார்கள், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவர்கள் வருவார்கள், காணிக்கை போட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறார், எல்லாரும் வருவார்கள். ஆனால் தேவனை மையப்படுத்த வேண்டுமானால் தேவனுக்கு அற்புதம் செய்யணும். ஆனா அந்த அற்புதம் நடக்கும். 18 வருஷமாய் வரக்கூடாது அவள் குனியா இருந்தவள். அன்றைக்கு ஆலயத்தில் இயேசு அவளை கண்டு அவளை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, வருடங்கள் ஆயிருக்கலாம், 1 வருடம், 2 வருடம், 5 வருடம், ஏன் 10 வருடமே இருக்கலாம். ஒரு நாளிலே தேவன் உங்களை தொடுவார், இயேசு உங்களை தொடுவார். நீங்கள் நிமிரக்கூடாத குனியா இருக்கலாம், நிமிர்ந்து பார்க்க கூடாத வெட்கமான காரியங்கள் இடைவெல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் ஒரு நாள் உங்களை விடுவிப்பார். ஆகவே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுவது தேவன் விடுவிக்கும் இடம், தேவன் அற்புதம் செய்கிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே லூக்கா 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதன் கூட ஆலயத்திலே இருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அல்லேலூயா. ஜெபாலயம் என்று சொன்னால் அங்கே பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, அசுத்தாவி பிடித்தவன் கூட எங்க இருந்தான்? தேவனுடைய ஜெபாலயத்திலே இருந்தான். இருப்பாங்க, இருக்கத்தான் செய்வாங்க. இங்கே சிலருக்கு அசுத்தாவி இருக்குது. அசுத்தாவின்னா முந்தைய மாதிரி எல்லாம் இப்போ பிசாசு எல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் ஆயிருச்சு. முந்தி பிசாசு எல்லாம் ஆடும் பார்த்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு காலத்துல நாங்களா பிசாசை துரத்தினோம். இப்ப பிசாசு ரொம்ப டாக்டிஸா வேலை செய்யுது. முந்தி ஆடி சர்ச்சையை சுத்தி ஆடி நாங்க முடிய பிடிப்போம், காலை பிடிப்போம், கையை பிடிப்போம், எங்களை எல்லாம் தட்டிட்டு வெளியே ஓடும். இப்ப பிசாசு அப்படி எல்லாம் செய்யறது இல்ல. இப்ப பிசாசே கொஞ்சம் அமைதியாயிருச்சு, அமைதியாகி நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நடிப்பு நடக்குது. இப்ப பிசாசு அவங்கள, நீ இப்படி எல்லாம் ஆடாத, நீ ஆடாம இரு, ஆடுனா நான் இருக்கேன்னு தெரிஞ்சிரும், நீ ஆடாத, அமைதியா இரு. அல்லேலூயா. பிசாசு இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து பிசாசு பிடிக்க வைத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ளே எத்தனை பிசாசு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒருவனுக்குள்ள லேகியனுக்குள்ளே 6000 பிசாசு இருந்துச்சான். ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் அசுத்தாவி பிடித்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அசுத்தாவி இல்லாதவர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அல்லேலூயா. அசுத்தமான காரியங்களை எல்லாம் செய்கிறவன் அசுத்தாவி பிடித்தவன். அவ்வளவுதான். ஒரு விளக்கம் சொல்ல போனா, அசுத்தாவி என்று சொன்னால் ஆடுகிறதல்ல, ஓலமிடுவதல்ல. முந்தைய மாதிரி வீடு வீடா ஓடும், காடு காடா ஓடும். இப்ப அப்படியெல்லாம் இல்ல. இப்போ அப்படி அமைதியா இருந்து அசுத்தமானதை செய்யும். அதான் அசுத்தாவி பிடிச்சது. அல்லேலூயா. உங்களை அசுத்தமானதை செய்ய நீங்கள் முற்படுவீர்களானால், அசுத்தமான காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு என்ன ஆவி பிடித்திருக்கிறது? இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்குன்னு? எனக்கெல்லாம் இல்லப்பா, நல்லா அசுத்தமான செய்யறது, அசுத்தம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அல்லேலூயா. இல்லாட்டி அசுத்தாவி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அசுத்தம் என்றால் என்ன? தேவனுக்கு பிடிக்காது. அதான் விளக்கம், அதுக்கு விளக்கம் அவ்வளவுதான். அசுத்தம் என்றால் என்ன? தேவனுக்கு பரிசுத்தம் பிடிக்கும், அசுத்தம் பிடிக்காது. அல்லேலூயா. அப்ப அசுத்தமானதை செஞ்சோம்னா அசுத்தாவி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமான காரியங்களை செய்தோம்னா பரிசுத்தாவி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ரெண்டும் பிடிக்கிறது தான். பரிசுத்தாவி பிடிச்சிருந்தா பரிசுத்தமானதை செய்வோம், அசுத்தாவி பிடிச்சிருந்தா அசுத்தமானதை செய்வோம். நீங்க எதை செய்கிறவர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. அசுத்தமானதை கையெல்லாம் செய்யறவங்க கொஞ்சம் பயப்படணும். அல்லேலூயா. இந்த அசுத்தாவி சும்மா விடாது. இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன், ஐயோ நசரேய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. இது எங்க நடக்குது? தேவனுடைய ஆலயத்திலே. தேவனுடைய ஆலயத்திலே நடக்கிறது. பிசாசு துரத்துகிறதும் தேவனுடைய ஆலயத்திலே தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல்ல பார்த்தோம் நிமிரக்கூடாத கூனி ஆலயத்திலே. இங்கே பார்த்தோம் அசுத்தாவி உள்ளவன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
வேறொரு ஓய்வு நாளிலே ஆ. அவர் ஜெபாலயத்திலே பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, போதும், இங்கே சுருக்கமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சூம்பின கையுடைய கையை நீட்டு என்றார். அவனுடைய கை என்ன ஆயிட்டான்? மறு கையை போல ஆயிட்டு. இது எங்க நடந்துச்சு? ஜெபாலயத்திலே நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க வந்து நீதிமானா போறான், பாவியா போகிறான். ஹல்லேலூயா. இங்கே காணிக்கை போட வந்து நீதிமானாய் போகிறான், பாவியாய் போகிறான். ஆனா இங்கே சிலர் மட்டும் தேவனுடைய அற்புதத்தை பெறும்படியாய் வருகிறார்கள். தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. நீ விடாமல் தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்பாயானால் தேவனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யவே செய்வார். அவர் 18 வருடமாய் வியாதியாயிருந்த கூனியாயிருந்த மனுஷிக்கு அவர் அற்புதம் செய்தார். இந்த அசுத்தாவி பிடித்த மனுஷனுடைய அசுத்தாவியை துரத்தினார். இங்கே சூம்பின கையுடைய மனுஷனுடைய சூம்பின கையை மறு கையை போலாக்கினார். அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. லூக்கா 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் வந்தார்கள். நீங்க எதுக்கு வர்றீங்க? திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் பெருமையாய் ஜெபிக்கிறதுக்கு வரலாம், சிலர் பெருமையாய் காணிக்கை போடுறதுக்கு வரலாம், சிலர் வேறு மினுக்கு வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு வஸ்திரங்களை காண்பிப்பதற்கு வரலாம். ஆனால் சிலர் மட்டும் தேவனுடைய உபதேசத்தை கேட்பதற்கும் தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கு ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க எந்த குரூப் நீங்க தான் முடிவு பண்ணணும். ஹல்லேலூயா. தேவன் இங்கே நிலை கொண்டிருக்கிறார். தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஆனால் இங்கே நாம் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கு வருகிறோமா? நீங்க எதற்காக வருகிறீர்களோ அது நடக்கும். பெருமைக்காக வந்தால் அது நடக்கும், பேருக்காக வந்தால் அது நடக்கும். நீங்கள் கடமைக்காக வந்தால் கடமைக்காக இருக்கும். ஆனால் உபதேசத்தை கேட்கவும் விடுதலை அடையும் வந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அது அப்படியே நடக்கும். அதான் வேதம் சொல்லி இருக்கிறது. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். நாம் கூடி வருவது எதற்காக? தேவனுடைய உபதேசத்தை கேட்பதற்காகவும் நம்முடைய பிணிகள் நீங்கி நாம் சௌக்கியம் அடைவதற்காகவும் வருகிறோம். நீங்க அதுக்கு தான் வர்றீங்களா? அதுக்காகத்தான் வரணும், வேறு எதுக்காகவும் வர வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் வேறு எதற்காகவும் வரக்கூடாது. தேவனுடைய உபதேசத்தை கேட்கணும், உங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடையணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் விடுதலை அடைவதற்காக நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்கள். ஆலயத்திலே தேவன் விடுவிக்கிறார். ஆலயத்திலே இந்த அற்புதம் நடக்கும். ஆலயத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிணிகள் நீங்கும். நீங்கள் எதனாலே பிடிக்கப்பட்டிருக்கீங்களோ அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெறுவீர்கள். அதன் இடம்தான் ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு முன்பு நடந்ததே பின்பு நடக்கும். இயேசுடைய காலத்தில் என்ன நடந்ததோ அது இப்போது நடக்கும். இப்போது அற்புதம் நடக்கும், இப்போது அதிசயம் நடக்கும். இப்பொழுது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், இப்பொழுது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவீர்கள். அதற்காகவே ஆலயத்துக்கு வாருங்கள். வேறு எந்த நோக்கத்துக்காக வராதீங்க. சர்ச்சுக்கு போகாம இருந்தா ஒரு மாதிரி இருக்குன்னா இருந்துக்கோ, ஒரு மாதிரி இருந்துக்கோ, வர வேண்டாம். ஆலயத்துக்கு வந்தா உபதேசத்தை கேட்கணும், சௌக்கியம் அடையணும். அல்லேலூயா. உடலிலும் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் சௌக்கியம் அடைவதற்கு, நன்மை அடைவதற்கான இடம் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அதற்காக ஆலயத்துக்கு வாருங்கள். நீங்க எந்த நோக்கத்தோடு வந்தீர்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில குற்றம் பிடிக்கும்படியா எங்க இருப்பார். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம்.
6ஆம் வசனம். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று. ஆமா, இங்கே ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள்? குற்றம் பிடிக்கும்படியா வருகிறார்கள். குற்றம் பிடிக்கும்படியா. அவன் உடுத்திருந்த சாரி, அவன் உடுத்திருந்த சட்டை, அவன் அப்படி முடிவெட்டிருக்கான், அதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. நீங்கெல்லாம் பார்த்து ஏன்டா இப்படி முடிவெட்டலன்னு கேட்காதீங்க. உங்களோட சண்டைக்கு வந்துருவாங்க. நான் கேட்டா சண்டைக்கு வரமாட்டாங்க. இன்னும் 2 வாரம் பார்ப்பேன், அப்புறம் நானே சிசரை கொண்டு வருவேன். அல்லேலூயா. ரெடி ஆகுங்க. 2 வீக்ஸ் தான் டைம். உங்க முடி சரியா வெட்டப்படல் என்றால் இங்கே முடி வெட்டப்படும். அல்லேலூயா. நீங்கள் சால் ஒழுங்கா போடப்படாவிட்டால் உங்கள் கழுத்து இருக்கும்படியாய் நான் சாலை போடுவேன். அல்லேலூயா. உங்கள் வஸ்திரங்கள் சரியா இல்லாவிட்டால் உங்கள் வஸ்திரத்தை சரியாய் போடும்படியாய் செய்ய வேண்டியதா என்னுடைய கடமை. அல்லேலூயா. நீங்கள் சரியான வஸ்திரம் உடுத்துக்காவிட்டால், சரியான வஸ்திரம் உடுத்தி வைத்து வந்து நீங்கள் தேவனை ஆராதிப்பதுதான் சரியான ஒன்று. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வெளித்தோட்டம் உங்களுடைய உள் தோட்டத்தை காண்பிக்கிறது. நீங்க என்னங்க பாக்குறதுல, சட்டுல என்னங்க இருக்கு, பேண்ட்ல என்னங்க இருக்கு, சேலையில என்ன இருக்குங்க? உங்கள் வெளித்தோட்டம் உங்கள் உள் தோட்டத்தை காட்டுகிறது. இல்லாம எல்லாம் இல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு உலகத்தின் ஆசை, உலகத்தின் பற்று எல்லாம் இருக்கிறதுனால தான் அதை வெளிக்காண்பிக்கிறீர்கள். ஏதோ ஒருவன் சினிமாவிலே அப்படி முடிவெட்டி இருக்கிறான், நான் அப்படி பண்ணா சினிமா உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் லேட்டஸ்ட் ஃபேஷன் சாரி உடுத்துறீங்களா, நீங்கள் எங்கேயோ சினிமாவிலே அல்லது சீரியல் எதை பார்த்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நம்ம உலகத்தின் பால் ஈர்க்கப்படாமல் தேவன் பால் ஈர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு மாதிரியாக வாழும்படியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் கூடி வருகிற வழக்கத்தின்படியாய் வருகிறார்கள். நான் யாரெல்லாம் ஆலயத்துக்கு வர்றாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி, ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து பார்க்கிறதுக்கு என் ஜனங்கள் தான். அல்லேலூயா. பார்த்தா அப்படியே தேவதூதன் மாதிரியே இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தேவதூதன் சொன்னா? தேவன் தூதின்னு ஏன் சொல்லல? அல்லேலூயா. அப்படின்னா பெண்கள் தேவதூதர்களா இருக்க முடியாது என்ற அர்த்தம். அப்படியா? தெரியல. ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னாரு தெரியல. இருக்கட்டும். நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, என் ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து இருக்கிறார்கள், உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அதன்படி செய்கிறதில்லை. அல்லேலூயா. வழக்கமா ஆலயத்துக்கு போகணுங்கிறதுக்காக நீங்க வர்றீங்களா? சிலர் அதுக்கு தான் வர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகணும். ஒரு நோக்கமும் இல்லை. எதையும் ஆண்டவரிடத்தில் பெறணும் இல்லை. நம்மை சரி செய்து கொள்ள வேண்டுங்கிற எண்ணமும் இல்லை. எப்படியா நம்ம நீதிமான் ஆகணுங்கிற எண்ணம் இல்லை. எப்படியாலும் பரவராஜ்யம் போறதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வருகிற எண்ணமும் இல்லை. வழக்கத்தின்படியாய் வருகிறவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லேலூயா. வழக்கத்தின்படியாய் காலையில் ஆலயத்துக்கு வருகிறார்கள், வழக்கத்தின்படியாய் மாலையிலே சினிமாவுக்கு போகிறார்கள். வழக்கத்தின்படியாய் காலையிலே ஆலயத்துக்கு வருகிறார்கள், மாலையிலே சண்டையும் போடுகிறார்கள். வழக்கத்தின்படியாய் ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகக்கூடாத இடத்துக்கும் போகிறார்கள். வழக்கத்தின்படியாக அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வழக்கத்தின்படியாய் உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக உன் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். யாரு யாரு யாருங்க? நாங்க. சொல்லுங்களேன். நாங்கதான். அங்கதான் எங்களை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படிதான் சொல்லுது. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து என்னிடத்தில் வந்து ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு. இந்த வசனத்தை ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? ஆமா, ஊழியக்காரர்கிட்ட சொல்றாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு என்கிட்ட. ஆண்டவர் இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்றாரு. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக எனக்கு முன்பாக ஆண்டவருடைய ஜனங்கள் போல உட்கார்ந்துருக்காங்களா? என் ஜனங்கள் இல்லை, நீங்களா? ஆண்டவர் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனால் அவர்கள் நீங்க தானே நானா? சொல்லுங்க மகளே. நாங்க தான் பாஸ்டர். அது நாங்க தான் பாஸ்டர். ஓஹோ, நீங்கெல்லாம் என் வார்த்தையின்படி செய்கிறவங்களோ? பொய் சொன்னா என்ன சப்பராவுக்கு நடந்ததா நடக்கணும்.
தைரியமா, அதாவது தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் மனுஷனுக்கு இருந்தா, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங். அவன் நல்லவன், தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை இருந்து வைப்போம். தன்னுடைய தப்பை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை அவனுக்கு இருந்ததுன்னா அவன் தான் நல்ல மனுஷன். இப்ப நான் சொல்ல, நான் தான் பாஸ்டர் அது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை பாராட்டி இருப்பேன். என் ஜனங்கள் போல உட்கார்ல, என் ஜனங்களே தான் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க எல்லாம் இருக்கிறீங்களே, இந்த வசனம் எல்லாம் எனக்கு இல்ல அப்படின்னு உட்கார்ந்து இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறாய். இந்த சர்ச்சை முடிஞ்ச உடனே நான் பேசணும், பாஸ்டர் உங்களை பார்த்தாலே எனக்கு பயபக்தியா இருக்கு பாஸ்டர், உங்களையே நினைச்சிட்டு இருக்கேன் பாஸ்டர், உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும். அவள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போனது. சரி இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சிலர் காணிக்க போட வர்றாங்க, சிலர் தசமா செலுத்த வர்றாங்க, சிலர் என்ன செய்யறாங்க, நினைக்குள்ள வஸ்திரங்களை காட்ட வர்றாங்க, சிலவங்க அற்புதங்களை பெற்ற வர்றாங்க, சிலவங்க வழக்கத்தின்படியா வர்றாங்க, சிலவங்க குற்றம் பிடிக்கும்படியா வர்றாங்க, சிலவங்க என் ஜனங்கள் போல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால அவளுடைய இருதயமோ எனக்கு ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது. இல்ல ஏசாயா 29:13 வாசிக்கலாம். ஏசாயா 29ஆம் அதிகாரம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் தேவனுக்கு விலகி இருக்குதா? இன்னைக்கு நான் உண்மையில 2 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரசங்க எடுக்கிறதுக்கு. ஏன்னா உங்களை கடிந்து கொள்ற மாதிரி வார்த்தையே எடுக்க கூடாது, ஆசீர்வதியும்னே சொல்லணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பிரயாசப்பட்டேன். வரவே மாட்டேங்குது. இப்படியே பேசுன்னு சொல்றாரு. அதான் 2 மாசம் லீவ் எடுக்கலாம். ஆசீர்வாதமா பேசுற 2 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. 2 மாசம் உங்களுக்கு ஆசீர்வாத பிரசங்கத்தையே பண்ண போறாங்க. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. என் ஜனங்கள் போல உட்கார்ந்து சொல்லி, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்படுகிற கற்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஒரு சகோதரியை குறித்து சொல்லி இருக்கிறது. அவள் பெயர் மரியாள். வாசிக்கலாமா? 10 சொல்லப்பட்டிருக்கு. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். 10ஆம் அதிகாரம் 42. தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டாள். மரியாளோ தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவனுடைய வார்த்தை தாங்க இருக்கிறதுல மேலான பங்கு. ஒரு பக்கம் உலகம் எல்லாம் வச்சுட்டு ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை வச்சா, எனக்கு தேவனுடைய வார்த்தை போதும்னு சொன்னாதாங்க மேன்மையானவர்கள் என்று. அதுதான் நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்பொழுது விடுதலைக்காக வந்திருக்கிற சிலர் இங்கே இருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் விடுதலை நடக்கணும். அதான் தேவனுடைய ஆலயம். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் விடுதலை உண்டாகணும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் உண்டாகணும். உங்களுடைய சுகவீனத்துக்கு பரிகாரம் உண்டாகணும். உங்களுடைய சமாதானன்மை சமாதானமாய் மாறணும். உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் சுமூகமாய் வாழணும். இதுக்கெல்லாம் வழிகாட்டுற இடம் தான் சபை. அதுதான் ஆலயம். அதுக்காகத்தான் கூடி வர்றோம். வழக்கமாய் வர்ற மாதிரி வரல, தேவனிடத்திலிருந்து இதையோ பெற்றுக்கொள்ளும்படியா வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாரத்துல ஒரு அற்புதமான ஜெபத்தை நம்ம நடத்த போறோம். கடந்த வாரத்துல கடனை பற்றி பேசினேன். கடன் தப்பு 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 தப்புன்னு பேசினேன். ஆனா அதுல இருந்து விடுதலை பெறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாயிற்று. சொல்லுமா? இப்ப டாக்டர் உங்களுக்கு இந்த வியாதியெல்லாம் இருக்குங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கு வியாதி இருக்குன்னு கேட்கறதுக்கா வந்தேன்?
வியாதியிலிருந்து சுகமடைவதற்கு மருந்து தர்றதுக்கு தானே வந்தேன். அப்படி அதானே உண்மை, அதானே உண்மை. சும்மா உனக்கு அந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி இருக்கு, உனக்கு நீ அப்படி, நீ இப்படி, நீ ஒழுங்கா சாப்பிடல, நீ அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு உங்களை அப்படியே அனுப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த கடலிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை, அந்த செய்தி, அந்த ஜெபத்துக்கு பின்பு உங்களுடைய கடனுக்கு ஒரு முடிவு உண்டாகும். அந்த விடுதலை நீங்கள் பெறுவீர்கள். அந்த விடுதலை அடுத்த வாரத்துல நான் உங்களுக்கு மிகுந்த ஜெபத்தோடு கூட தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உங்களுடைய மத்தியில் நிற்க போகிறேன். என்றால் உங்களுடைய கடன் பாரம் என்னுடைய பாரமா இருக்கிறது. என்னால தாங்கிக்கவே முடியல. இவ்வளவு பேர் கடல்ல இருக்கிறாங்கன்னா தாங்கிக்கவே முடியல. ஒரு விடுதலை உண்டாகணும். என் தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் கூடும். வேதத்தில் அதற்கான வழி இருக்கிறது. பெரிய விஷயம் அல்ல, வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ரொம்ப சிம்பிளான காரியத்தை செஞ்சா நீங்க உங்க கடன் பிரச்சனை விடுதலை அடையலாம். ஏன்னா இந்த வேதத்துல பரிகாரம் இல்லாத ஒரு காரியம் இல்லைங்க. நானே உன் பரிகாரியான கர்த்தர்னா உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் பரிகாரம் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இந்த வியாதியோடு வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பாவத்தோடு கூட நீங்கள் கடைசி வரை வாழ வேண்டாமோ அதே போல உங்கள் வியாதியோடு நீங்கள் வாழ வேண்டாம். பாவத்திலிருந்து விடுதலை செய்கிற கர்த்தர் வியாதியிலிருந்து விடுதலை செய்வார். அதே மாதிரி உங்களுடைய கடல்ல இருந்து விடுதலை செய்வார். கடந்த வாரத்தில் எல்லாம் நான் அதை குறித்து மிக அதிகமாக ஜெபித்தேன், மிக அதிகமாக வேதத்தை ஆராய்ந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பாதியில விட்டுட்டு வந்துட்ட? உன்னுடைய ஜனங்களை நீ நடத்தி வந்தே பாதியில விட்டுட்டு வந்துட்டே. கடன் தப்புன்னு சொன்ன, கடன் கொடுக்கிறவன் கடன் வாங்கினவனுக்கு அடிமைன்னு சொன்னியே, இதை சொல்லிட்ட. இதுல இருந்து விடுதலையை சொன்னியா? இதுல இருந்து விடுதலை பெறும் வழியை சொன்னியா? இதுல இருந்து விடுதலை பெற்று கொடுத்தாயா? ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருந்தார். இந்த வாரம் இன்னும் ஒரு வாரம் கூட ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு மேன்மையான சத்தியத்தை எனக்கு காண்பியும். எப்படியாவது என் ஜனங்களை அதிலிருந்து விடுதலை செய்யணும். ஒரு வாரம் கூட ஜெபம் பண்ண போறேன். ஒரு வாரம் கூட கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க போறேன். அடுத்த வாரம் உங்களுடைய மத்தியில் நிற்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கள் விடுதலை அடைவீர்கள். கண்டிப்பா நடக்கும். என் தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. அதை நான் உறுதியாய் நம்புகிறேன். இத்தனை வருடங்களும் எனக்கு தேவன் செய்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு செய்வார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. 21 வயதிலே இருதய சம்பந்தமான வியாதி இருக்கிறவன், இந்த அரசாங்க வேலைக்கே லாய்க்கில்லை என்று சொன்னவன், இன்றைக்கு 72 வயதை தாண்டி நிற்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனால் குணப்படுத்த முடியும், தேவனால் சுகப்படுத்த முடியும். என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்த கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். என்னை கடனற்றவனாய் வாழச் செய்த கர்த்தர் உங்களை கடனற்றவனாய் வாழச் செய்வார். அதில் நான் நம்பிக்கையுடையவனாய் இருக்கிறேன். அந்த விடுதலை அடுத்த வாரத்தில் நாம் சிறிது நேரம் தேவனுடைய வார்த்தையை பார்த்த பின்பு அதற்காக ஜெபிப்போம். அந்த வேளையில் அது உண்டாகும். நிச்சயமா அது உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த வாரத்தில் ஜெபத்தோடு கூட வாருங்க. ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனை நான் விடுதலை அடையணும். அதற்காக இன்றைக்கு சொல்ல போகிற வழியை நான் கடைபிடிப்பேன். அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. நீங்க அங்க போய் பேங்க்ல வாங்க, இதை வாங்க, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்ல போறதில்லை. நான் அந்த கால்குலேஷன் எல்லாம் இல்லை. ஒரு சிறிய எளிய வழி இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. அதுவும் நீங்க ஆண்டவர் கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு, அதை சொல்ல போறதில்லை. ஒருவேளை நீங்க நினைப்பீங்க, தசமபாகங்களை எல்லாம் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலனை உங்களுக்கு தர, இது எங்களுக்கு தெரியாதா பாஸ்டர் அப்படிங்க நினைக்கா? இல்லை, இன்னொரு வழி இருக்கிறது. வேதம் ஒரு வழியை சொல்லி இருக்கிறது. அந்த வழியை கடைபிடிப்போம். நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனை விடுதலை அடையும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டும்? கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே, ஆலயத்துக்கு பலவிதமான காரியங்களுக்காக வருகிறோம், பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் விடுதலையை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேதம் எங்களுக்கு ஆண்டவரே ஒன்றை சுட்டி காண்பிக்கிறது. ஆலயத்துக்கு வந்தவர்களை நீர் விடுவித்தீர், அவளுக்கு சுகம் தந்தீர், அவருடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்தீர். அதை எங்களுடைய சபையிலும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை செய்வீராக. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஹல்லேலூயா.